God is the sole supreme being, and He controls the whole universe. And so God has no enemy. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. நம்ம ஈவினிங் வந்து அங்கே ஊட்டிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன இருக்கு இல்லையா? சரி, ரெடியாக இருங்க. வாங்க. பிலோ, உன் பேக்கை கொடு. பிலோ, உன் அண்ணனும் நாமும் ஏசி பஸ்ஸில் இன்னைக்கு 6 மணிக்கு ஊட்டிக்கு போகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ வந்து வெளியே போகும்போது பர்தா ஏன் போட மாட்டேங்கிற? அந்த விஷயந்தான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கல. நீ போய் இந்த பர்தாவை போட்டுட்டு வா, இல்லைன்னா அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டார். நரகந்தான் உனக்கு. அட போங்க, என்னால இதெல்லாம் போட முடியாது. இதுக்கு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுனீங்களா? இந்த மதத்திலையும் ஒரு காலத்துல தேவையில்லாத ஆச்சாரங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஆச்சாரங்களே இல்லையே. ஒரு பெண்ணு துணிச்சலா சுதந்திரமா நடக்க முடியாதா என்ன? என்னைக்கு நடு சாமத்துல கூட தெருவில் ஒரு பொண்ணு தனியா சுதந்திரமா நடக்க முடியுமோ அன்னைக்கு தான் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற முழு சுதந்திர தினம். என்னைக்கு ஜாதியும் மதமும் இந்த நாட்டை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் காதலர்கள் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ முடியும். பிலோ, நான் உன் புருஷம்மா, நான் சொல்றத நீ கேட்கணும். நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு நம்ம ஒரு Dress போதும். என்னால முகத்தை எல்லாம் மூடிட்டு நடக்க முடியாது. மனுஷனுக்கு முகம் தானையா அடையாளமே. என்னால மூடிக்கிட்டு எல்லாம் நடக்க முடியாது. மூடிட்டு நடக்கிறதா தமிழ் பண்பாடு? முடியவே முடியாது. நான் அப்படி போடவே மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. பிலோ, நில்லு நில்லு, சத்தம் போடாத. எங்க போற? உன் அண்ணன் நம்மள தப்பா நினைக்க போறாரு. நினைச்சா நினைக்கட்டுமே. நான் எல்லாம் காளை மாடு கிடையாது. நான் ஒரு தமிழச்சி. எனக்கு சுதந்திரமா Dress பண்ணி நடக்கணும். தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். கடுப்பேத்தாத பிலோ, நான் சொல்றத கேளு. எனக்கு ஒன்னும் கேட்க வேண்டாம். ஆளை விடுங்க சாமி. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. தினம் ஒரு தொல்லையா போச்சு உங்களை கல்யாணம் பண்ணினதுல இருந்து. வணக்கம் சொல்லணும்னா அஸ்லாம் அலைக்குங்கிற, வெளியில போனா ஃபர்தா போடணுங்கிற, குரான் வாசிக்கணுங்கிற, டெய்லி நமாஸ் பண்ணணுங்கிற. எனக்கு இது ஒரு பெரிய தொல்லையா போச்சு. படைச்ச கடவுளை நான் மனசுல வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு உங்க மதம் தான் பெருசு, ஆனா எனக்கு என் வாழ்க்கை தான் பெருசு. இது எல்லாம் என் ஃப்ரெண்ட் இருக்காளே ஜாஸ்மின் செஞ்ச வேலை. அவ என்ன பண்ணா? அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ தான் கிறிஸ்தவ கோவில்ல கூட்டிட்டு போய் நல்லா ஜெபம் பண்ண வச்சு ஞான ஸ்நானமும் எடுக்க வச்சிட்டா. அன்னையில இருந்து என் சுதந்திரமே என்னை விட்டு பறி போயிருச்சு. என்னோட பழைய பெயர் வாசந்தி. என் பாட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். காதல் காதல்னு சொல்லி நீயும் என்ன கெடுத்துட்ட. இப்ப எனக்கு ஒரே பெரிய தொல்லையா போச்சு. சரி, இப்ப நீ என் மனைவியா இல்லையா? இங்க பாரு, சாத்தான் உன் உடம்புல பூந்துட்டான். சாத்தான் இறைவனோட சத்துரு. அவன் உன்னை தீய வழியில போறதுக்கு தொல்லை கொடுக்கறான். அடச்சி, இப்ப நீதாயா சாத்தான்? இந்த உலகத்துல சாத்தானும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஐயோ, ஆளை விட்டு சாமி. என்னால எப்பவுமே மதம் சொல்ற மாதிரி இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. எந்த மதத்துல இருக்கிறனோ அந்த மதத்திலே அப்படியே ஏத்துக்க முடிஞ்சா சரி. இல்லனா உங்க வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அண்ணா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நீங்க இங்க வர சொன்னீங்க. ஆனா இவர் இங்க சுதந்திரமா என்ன இருக்கவே விட மாட்டேங்கிறாருண்ணா. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி சண்டை பிடிச்சிட்டே இருக்காருண்ணா. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா.
நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா? நீங்கள் விரும்பி தானே கல்யாணம் பண்ணீங்க, ஒத்து வரான்னு சொன்னேன் கேட்டியா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இப்போ? நான் அவரை நம்பிட்டேனா? அவரை நம்பி இப்ப நான் மோசம் போயிட்டேன். அண்ணனோட பேச்சை கேட்காம நடந்ததுக்கு இப்ப எனக்கு சரியான பாடமும் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. மாப்பிள்ள, என் தங்கச்சி பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்க மதம் ஆச்சாரம் அப்படின்னு எடுக்கக்கூடாது மாப்பிள்ள. சின்ன சின்ன சண்டைகள் ஒரு குடும்பத்தில் வரத்தான் செய்யும். அது 4 சுவத்துக்குள்ளால முடிகிற மாதிரி இருக்கணும். இப்படி இம்சை பண்ணா யாருக்கு தான் பிடிக்கும் மாப்பிள்ள? மாப்பிள்ள, இந்த மதங்கிறது இருக்க ஒரு காலத்தில் போர் தொடுத்துட்டு பீரங்கிகளோடும் வெடிமருந்துகளோடும் வந்தவங்க ஒரு தேசத்தையே அடிமையாக்கிட்டாங்க. அந்த நாட்களில் நாட்டு மக்களுக்கு பதவிக்காகவும் பசியை போக்குறதுக்கும் மதமாக இருந்தாங்க. அவங்களோட கலாச்சாரமும் மதமும் எல்லாம் திணிச்சிட்டாங்க. மாப்பிள்ள, அவங்களோட ஒரு உத்தி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஆதிக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க மாப்பிள்ள. ஆனா உண்மை கடவுளுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்ச சக்தி மாப்பிள்ள. கடவுளுக்கு எதிரியே கிடையாது மாப்பிள்ள. எதிரிங்கிறது இந்த மதம் தான் வச்சிருக்கு மாப்பிள்ள. எதிரி கடவுளுக்கு எதிரியே கிடையாது மாப்பிள்ள. உண்மையை சொல்றேன். தொலைநோக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வானம்தான் சொர்க்கம்னு அந்த பழைய கால மக்கள் எல்லாம் நம்பினாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் மதத்தை வகுத்தாங்க. கடவுள் அங்குதான் இருக்கிறாருன்னும் அங்குதான் தேவர்களும் தேவதூதர்களும் இருக்கிறாங்கன்னு நம்பினாங்க மாப்பிள்ள. அதை அடிப்படையாக கொண்டு தான் மதங்கள் எல்லாம் வந்துடுச்சு. மதம் சொல்லபடி நடக்கக்கூடாது. நம்ம எல்லாம் அதிலிருந்து மாறி வரணும் மாப்பிள்ள. அதை தான் சொல்ல வர்றேன். அண்ணா, இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாருங்கண்ணா. செவ்விடம் காதுல சங்கூதுற மாதிரி. அப்படியெல்லாம் சொல்லாத வாசந்தி. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுண்ணா. இவர் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கடவுளோட எதிரி சாத்தானா, அந்த சாத்தான் அப்படியே என் மனசுக்குள்ள புகுந்து எனக்கு எடுத்துருச்சான். இதுக்கு நான் என்னன்னா பதில் சொல்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாப்பிள்ள, என்ன இது? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மாப்பிள்ள. நீங்கள் எல்லாம் சொல்கிறத கேட்டு நான் என் சமுதாயத்துக்கு எதிரியாக மாறணுமா? இல்லை மாப்பிள்ள, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சமுதாயத்தை விட்டு நீங்கள் மாறணும்னு நான் சொல்லலை. மதம்ங்கிறது அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, சமுதாயம் அதுபடி நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் அதுலேருந்து சிந்திச்சு வெளியே வரணும். மதம் சடங்குகளால் கட்டி போடும்போது நம்ம நினச்சா மட்டும்தான் தலைமுறையை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஓடுற நதியில் உள்ள தண்ணி இருக்க அதில் ஒரு துளி நீர் போலத்தான் மாறுவோம் நம்ம. அப்படி ஆகணுமா மாப்பிள்ள? கொஞ்சம் சிந்திங்க. நம்ம அந்த மதத்தை விட்டு வெளியே வரணும் மாப்பிள்ள. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதும் நான் பார்க்கணும். நீங்கள் சந்தோஷமாக வாழணும் மாப்பிள்ள. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ சொல்கிறதெல்லாம் போய் மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள, இவன் என் தங்கச்சி வாசந்தி, எனக்கு நல்லா தெரியும். அப்பயே சொல்ல மாட்டான், புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள. உனக்கு என்னம்மா நடந்துருச்சு? அண்ணா, கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள குரான்ல இருக்கக்கூடிய எல்லா சுறாக்களையும் வாசிச்சு முடிக்கணும்ன்றாரு. அப்படி இல்லைன்னா பேசக்கூட மாட்டாராம். அது மட்டும் இல்ல, எல்லா இந்துக்களும் கடவுளுக்கு எதிரியான சாத்தான கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாருண்ணா. அதனால எல்லாரையும் அடிச்சு விரட்டி நரகத்துக்கு தள்ளணும்ன்றாரு. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்பந்தான் கடவுள் சொர்க்கத்துல இவருக்கு அப்படியே வாசலை திறந்து கொடுப்பாருன்னு நம்புறாருண்ணா. வாசந்தி, இவர் மட்டுமில்ல அப்படி நம்புறது. இவங்களில் பெரும்பாலானவங்க அப்படித்தான் நம்புறாங்க. மதம் சொல்றத அப்படியே நம்புறாங்க. அவங்க அப்படி நம்பி பிரச்சாரம் பண்ணி மதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அப்படி சிலவங்க இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறவங்களும் உண்டு அவங்க மதத்தில். ஆனால் அவங்களால வாய் திறந்து பேச முடியல வாசந்தி. அப்படின்னா நானும் இந்து தானேண்ணா? என்னையும் நரகத்துக்கு போகணும் தானே அடிச்சு விரட்டுவாரு. என்னால இந்த மத சிறைக்குள்ளால அடைஞ்சு இருக்கவே முடியாது. இந்து மதம் எங்கும் நிறைஞ்ச இறைவனை சுதந்திரமா தொலை தானே கத்து தருது. எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும். எங்கும் நிறைஞ்ச இறைவனை சுதந்திரமா தொழக்கூடிய ஒரு சுதந்திரம் வேணும். ஆமாம்மா, சரி. கடவுள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த சக்தி என்றும் கடவுளுக்கு எதிரி இல்லை என்னும், நம் எல்லா உடம்பிலும் உயிர் ஈசன் என்றும்
இவங்களுக்கு தெரியாதுமா. நீ சொல்றது சரிதாம்மா. இந்த மதம் சுதந்திரமா இறைவனை தொழுறதுக்கு கத்து தருதுமா. நம்மளும் நம்ம ஆத்மாவிலும் இறைவன் தாமா இருக்காரு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் தாமா. அவர் தாமா இந்த பிரபஞ்சம், அவர் உடம்பு தாமா இந்த பிரபஞ்சம். அம்மா, இவங்க கூட வாழ்றது என்பதும் இவங்களை மாத்துறது என்பதும் முடியாத காரியம்மா. நீ வாமா, நமக்கு போயிடலாம். பிலோ நில்லு, சொல்ற கேளு, நீ நில்லு. வாமா, நீ வா, வாமா, வா. பிலோ, நானும் இதயம் இல்லாதவன் இல்லை, நானும் மனுஷன்தான். மற்றவங்க சொல்கிறத கேட்டு எல்லாம் வாழ்கிற மனுஷன் கிடையாது நான். இங்கே பாரு, எல்லா கடவுளும் ஒன்று தான். ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு நம்ம வழிபடுவோமே. மதமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாமேம்மா. என்னண்ணா பண்றது? அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. நீங்க அப்படி வாழ்வீங்களா மாப்பிள்ள? உங்களுக்கு மதமே இல்லாம வாழ்றதுக்கு நல்ல தைரியம் இருக்கா? நிச்சயமா வாழலாம். சரிம்மா, சந்தோஷம். நீங்க நல்லா வாழுங்கம்மா, நீங்க நல்லா வாழுங்கம்மா. இனி மனிதமே வெல்லும். அம்மா பகவதி, அம்மா தாயே, பார்த்தீங்களாம்மா மதம் எப்படி மக்களை பிளவுபடுத்தி வச்சிருக்கொண்டு பார்த்தீங்களாம்மா? இந்த பூமி மனிதனின் வாழ்வுக்காக படைச்சது இல்லையா? கடவுள் எவ்வளோ வசதிகள் தந்திருக்காரு. இந்த தண்ணிக்காக சமுத்திரம், மலைக்காக சமுத்திரம், இந்த காற்றிற்காக ஓசோன் மண்டலம், நடக்க கால்கள், உழைக்க கைகள், சாப்பிட வயல்கள், விளை நிலங்கள் எல்லாம் தந்து எதுக்குமா படைச்சிருக்காரு? செத்து ஆவி சொர்க்கத்தில் போகிறதுக்காக படைச்சிருக்காரு. மனிதன் நம்புறாம்மா, மனிதன் நம்புகிறான். மனித ஆவிகள் எல்லாம் சொர்க்கத்தில் போய் அங்கே நிம்மதியாக வாழணும்னு நம்புகிறாங்க. ஆனந்தம் சொர்க்கம்னு நம்புகிறான். அம்மா, ஆண்டவன் படைச்ச இந்த பூமியில், இந்த வையகத்தில் வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு அழிவை எதிர்பார்த்துட்டு இந்த மதங்களெல்லாம் இருக்குதும்மா. அழிவிற்கு பின் இந்த ஆவிக்கு, ஹார்மோன் இல்லாத ஆவிக்கு, இன்ப துன்பங்கள் அறிய முடியாத ஆவிக்கு அங்கே வானத்தில் சொர்க்கம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க அம்மா. இந்த பிரபஞ்சம் எல்லாம் நிறைஞ்சி எல்லாம் இயக்குகிற சக்தி தான், மகத்தான சக்தி தான். கடவுள்னு தெரியலையம்மா. ஆண்டவன் படித்த அபூர்வ இனம் அழிய வேண்டுமா அம்மா? அம்மா சொல்லுங்கள், சொல்லுங்கள் அம்மா. மனிதன் பாயும் நதியில் ஒரு துளி நீராக மாறிவிட்டான் அம்மா. இந்த மனித இனத்தை எப்படியம்மா காப்பாற்றுவது? சொல்லுங்கள் தாயே. தலைமுறையை எப்படியம்மா காப்பாற்றுவது? அம்மா பகவதி, அம்மா சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள் தாயே. சொல்லுங்கள், சொல்லுங்கள் தாயே. அம்மா பகவதி, அம்மா தாயே. சாதியும் மதத்தையும் மனிதன் படைத்தான், சொகுசாய் வாழ வழி முறை வகுத்தான். யாகத்தால் பிறந்தது ராமன் என்றும், ஆவியால் பிறந்தது இயேசு என்றும் கதை கட்டி விட்ட மனித குலம் இறைவனின் சொல் என்று நம்பிடவே வன்முறை திணிக்குது மனித குலம். மதத்தை நம்பினால் சொர்க்கம் என்பான், நம்பாதோர்க்கு நரகம் என்பான். சொல்லுங்கள், சொல்லுங்கள் தாயே, வழி சொல்லுங்கள், சொல்லுங்கள் தாயே. பாவத்தின் தண்டனை உறுதி என்று நம்பாத மூடர்கள் மதத்தில் உண்டு. கொலையும் கூட புனிதம் என்று கூக்குரல் போடும் நபர்கள் உண்டு. சொர்க்கத்தில் கடவுளை கண்டேன் என்றும், மதத்தை நம்பாதோர் நரகத்தில் என்றும் போர் பல தொடுத்து குருதியை பெருக்கி ஆணவம் காட்டும் மனிதருண்டு. சாத்தா என்ற எதிர்மறை சக்தி கடவுளுக்கு
எப்படி எதிரியாகும்? இறைவனுக்கெதிரி உண்டென்றாலோ வையகம் எப்படி இயங்கும்? அம்மா சொல்லுங்கள் சொல்லுங்கள் தாயே, வரும் தலைமுறை காப்படி எப்படி எப்படி தாயே. பூமி என்பது கடவுளின் வீடு, அதில் மனிதர்கள் யாவரும் பிள்ளைகளே. தூணிலும் கடவுள், குறும்பிலும் கடவுள், எங்கும் ஒளி என இருப்புமர் கடவுள். எங்கும் எதிலும் உயிர் பொருள் கடவுள், மனிதன் மெய்யிலும் உயிர் பொருள் கடவுள். உருவின்றி இயக்கும் ஒரு பொருள் கடவுள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் தாயே, வழி சொல்லுங்கள் சொல்லுங்கள்